அனைவருக்கும் வணக்கம். நெருப்பு ராசியான தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க இலக்கை அடையிறதுக்கு ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களை தீட்டி கடுமையாக உழைத்து நல்ல ஒரு பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கிரக நிலை கணிப்புகளின்படி இந்த வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, மிகப்பெரிய சிரமங்கள் இவர்களுக்கு இருக்காது அப்படின்னும் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே எதிர்பார்த்த வெற்றியை காண முடியும். மேலும் இவர்களுடைய சூழ்நிலைக்கு சாதகமான எல்லா பலன்களும் இருக்கும். எதிர்பார்த்த திருப்பங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய சொற்பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தவறான பாதைக்கு போகிறாங்க. அதை என்ன தான் நான் சொல்லியும் என்னால் மாற்ற முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு நட்புறவு இருக்கும் அப்படின்னும் நெருங்கிய உறவு பிணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். குறிப்பிட்டு நீங்கள் நல்ல ஒரு தைரியத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்களில் இறங்குவீங்க. அதாவது தன்னுடைய வீட்டில் இருக்கும் இளையவர்களின் ஆலோசனைகளை தொடங்குவீங்க. அதே போல் நல்ல ஒரு வரனை கண்டறிவீங்க. விரைவில் திருமணத்தை முடிப்பீங்க. அண்மையிலேயே அதாவது வீட்டில் நல்ல ஒரு சுபகாரியம் உங்கள் வீட்டை சுற்றி எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்மையில் திருமணம் முடிந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்திருக்கீங்க அப்படின்னா தம்பதிகள் மீண்டும் தங்களுடைய பெற்றோரோடு இணையறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னர் குறிப்பிட்டது போன்ற தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சாதாரண முடிவுகள் கூட நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தேடி கொடுக்கும். பல நாட்களாக தடையாக இருந்தால் சில விஷயங்கள் விலகி செல்லும். உங்களுடைய எதிர்ப்பின்படி பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பினை கொண்டு வரும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுடைய நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இது அமையும். நாட்டிற்காக விளையாடும் வாய்ப்பினை நீங்கள் பெறுவீங்க. சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. பங்கு சந்தை முதலீடுகளில் அதிகமான ஆர்வம் கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சர்வதேச அளவில் பெயர் புகழ் பெறக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்பார்த்த பலனை கொண்டு வரும். உங்களுக்கு வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்கும். நிதி நிலையில் காணப்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய உறவுகளின் வாழ்வாதாரத்தை மாற்றும். உதவிகளை செய்ய தூண்டும். சமூக வட்டம் விரிவடையும். நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. இதோடு மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிவபெருமானை இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நினைத்த வேலை கிடைக்கலாம். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படும். முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். எடுத்த வேலை நடக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் கூட விலகி போகும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். தம்பதிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகலாம். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாக கூட இருக்கலாம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்ட வேலை நடக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகக்கூடியதாகவும், கையில் பணப்புழக்கம் இருக்கக்கூடியதாகவும், புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அப்படின்னும், அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடியதாகவும், சகோதரர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு ஒரு இழுபறியான நிலையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லதொரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலீடு செய்யும் போது ஒரு நிபுணரை அணுகி அதன் பிறகு இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே 1க்கு 2 முறை யோசித்து எடுக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தனே நீங்கள் எந்த விஷயத்தை இப்போ மேற்கொண்டீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். குறிப்பாக இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிறகு நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் பார்க்கும்போது இப்போ எடுக்கக்கூடிய உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாமே தொழிலில் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். ஆரவாரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். ராசி அதிபதி குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறாரு. பொருளாதார நெருக்கடிகள் விலகி அனைத்து தேவைகளும் நிறைவேறும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு பூர்த்தியாகும். கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். வேலை பளு அதிகரிக்கும். நிம்மதியோடு இருப்பீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல சிறப்பாக இருக்கும். புதிய கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல எதிர்பாலினத்தவரை அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மேலும் இந்த ராசிக்கு 3ல் கிரகண சேர்க்கை இருக்கிறதால பாக பிரிவினை தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் வேலை மாற்றம் இவையெல்லாம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அமாவாசை அன்று விரதம் இருந்து நீங்கள் அந்தணர்களுக்கு தானம் தர்மம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே போல் வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்லதொரு பலனையே பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து இவ்வளவு நாள் செயல்பட்டுருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு கைக்கூடி வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த நினைத்த செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் உங்கள் விரைவான சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே விரைந்து செய்து முடிப்பீங்க. அமைதியாகவும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. மன அழுத்தத்தை குறைத்து பணியை எளிதாக்க உதவக்கூடியதாக இருக்கும். வேலை திட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பணிவோடு கேட்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய விவேகமான முடிவுகள் எதிர்காலத்தில் அமையக்கூடும். சிறிய சேமிப்போடு தொடங்குறது நல்லது. ஒவ்வொரு வாரமும் சிறிது சேர்க்க வேண்டியது சிறப்பு. எதையுமே வாங்குவதற்கு முன் விலைகளை சரிபார்த்து சிந்தனையோடு முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அப்படியே நம்பாமல் இருக்கணும். அவசரமான முடிவுகளை எடுக்காதீங்க. துணையினுடைய பேச்சை கவனமாக கேட்டு உண்மையான பாராட்டுகளை வழங்குங்க. உங்களுடைய லேசான கருத்து கணிப்புகளும் புன்னகையும் ஒருவருடைய நாளை பிரகாசமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதலை வெளிப்படுத்த நினைக்கிறவங்க முதல்ல நட்பை வளர்த்து கொள்ளுங்க. படிப்படியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. காதலில் இப்போது எளிமையான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் சுவாசிக்கவும் முழுவதும் வெதுவெதுப்பான நீரை குடிப்பதும் மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக அல்லது காரமான உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. கனமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வது, வெதுவெதுப்பான நீரை அருந்துவது, இவையெல்லாம் நாள் முழுவதும் உங்களுக்கு லேசான உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.